வணக்கம் நேர்களே. நமது பங்கு சந்தைகள் இன்றைய தினமும் எக்ஸ்டெண்டட் த பாசிட்டிவ் மொமெண்டம்னு சொல்லலாம். 91 புள்ளிகள் அதிகரித்து 25,330 முடிவடைந்திருக்கிறது. சைக்கலாஜிக்கல் பேரியர் 25,300 கடந்துள்ளது. அட்வான்சஸ் 1,552, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1,015. செக்ட்ரல் ஃபண்டில் கிட்டத்தட்ட 8 துறைகள் கிரீன்ல இருக்கு, 3 துறைகள் ரெட்ல இருக்குன்னு சொல்லலாம். மெயினா PSU பேங்க், ஐடி அண்ட் பிரைவேட் பேங்க்ஸ் இது மூன்றும் இன்னைக்கு நல்ல ஹெவி பையிங் இருந்தது. ஐடியில முக்கியமா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல கிளாரிஃபைட் கவர்மெண்ட் நோ பிளான் டு ரெடியூஸ் த ஐடி ஸ்டேக் பிலோ 51% ஃபார் ஐடி கம்பெனிஸ் சொன்ன உடனே இது ஒரு பெட்டர் அப்சைட் மூவ் ஃபார் த ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது போல வீழ்ச்சியில பார்த்தோம்னா மெட்டல், FMCG அண்ட் ஃபார்மா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது இட் இஸ் ஃபேவர்ட் ஆன் அட்வான்சிங் த ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாவே இருந்தது. மேலும் கிட்டத்தட்ட ஒரு 84 பங்குகள் 52 வீக் ஹையையும் 24 பங்குகள் 52 வீக் லோவையும் டச் பண்ணியுள்ளது. 107 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 52 பங்குகள் லோவர் சர்க்கியூட். மெயினா ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் அக்ராஸ் செக்டர் இன்க்ளூடிங் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ஸோ 9th கன்சிக்யூட்டிவ் டேயா ஸ்மால் கேப் ஏறி இருக்கிறது இன்றைய தினம் குறிப்பிடத்தக்கது. மிட் கேப்பும் 0.08% இன்னைக்கு ஏறி இருக்கு. ஸோ மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாடா கன்சியூமர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், மாருதி சுசுகி, கோட்டக் மஹிந்திரா பேங்க், அல்ட்ராடெக், டெக் மஹிந்திரா, கோல் இந்தியா, ட்ரெண்ட், TCS இவை எல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதுல பஜாஜ் ஃபின்சர்வ், டைட்டன், ITC, HDFC லைஃப், SBI லைஃப், ஹிண்டால்கோ, ஏஷியர் மோட்டார், இந்துஸ்இண்ட் பேங்க், இந்துஸ்தான் லீவர், பவர் கிரிட் இவை எல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல பார்த்தோம்னு வச்சுங்களேன், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஆர்டர் 712 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு சர்ஜ் இந்த மார்க்கெட்னு சொல்லலாம். அது போல மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ் 3.65%. ஸோ அவங்களுடைய ரீடெவலப்மெண்ட் பிளான் ஃபார் 2 ஹவுசிங் சொசைட்டி இன் மும்பை அது பொட்டன்ஷியலா 1,700 கோடி ரூபாய் இருக்கும் என்று எதிர்பார்ப்பு. மூன்றாவது பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் சர்ஜ் 11.86%. தெலுங்கானா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால திஸ் ஆர் ஆல் த குட் மூவ் டு த மார்க்கெட். இப்போ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு 0.19% கீழே விழுந்திருக்கு. பட் விழுந்தாலும் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இன்னைக்கு நல்லாவே இருந்தது என்று சொல்லலாம். அதுபோல ஈரோசோனுடைய CPI பார்த்தோம்னா ஆகஸ்ட் 0.17% அதிகரித்திருக்கிறது. ஸோ மேலும் தங்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு 795 ரூபாய் வீழ்ச்சி அடைந்து 1,09,361, வெள்ளி 2,608 ரூபாய் வீழ்ச்சி அடைந்து 1,26,218 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. குரூட் ஆயில் 47 ரூபாய் குறைந்து 5,647 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. தங்கத்தை பத்தி இன்னைக்கு நம்ம காலையில் நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கோம். அதில் போய் இந்த புது அவென்யூ MLD மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர் பாருங்க. அதுபோல வெள்ளியை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னா 2011 இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $50 வரலையும் போச்சு. அது கிட்டக்கு போய் ஒரு ஷையா விழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது அதோடைய ஷேடோவா என்ன அப்படிங்கிறது இன்னும் 2 நாட்கள்ல அது தெரிந்து விடும். அதனால கேர்ஃபுல் ஆன் இட். அப்புறம் ஒன் மோர் நியூஸ் என்னன்னா, பந்தன் பேங்க் 15.39 crores எஸ் பேங்க் ஷேரை வித்திருக்காங்க. ஸோ இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி US டாரிஃப் அதில் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி நம்ம ஊர்ல இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, அந்த டாரிஃப்னால ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் யூஎஸ்ல இருந்து US அண்ட் இந்தியா அந்த டாரிஃப் டிஸ்கஷன் ஆரம்பிச்சு அதுவும் போய்கிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்னைக்கு 2-3 விஷயங்கள் பார்க்க வேண்டும். ஏன் மார்க்கெட் ஏறினதுன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? மார்க்கெட் மெயினா சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ US இந்தியா ட்ரேட் டாக் இன்னைக்கு ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது
ருப்பியும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபேமா இருக்கு. மூன்றாவது US உடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கு டெசிஷன் இருக்கு இல்லையா, இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ரிடியூஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெட்டராகவே மார்க்கெட்டில் வந்து பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் இன்றைய நைட் தெரியும். அதனுடைய இம்பாக்ட் வந்து நாளைய தினம் நம்ம சந்தைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இம்ப்ரூவிங் மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பெட்டராக இருக்கு. ஸோ அதுதான் வந்து முக்கிய காரணம். அதனால FII வந்து இந்திய சந்தைகளில் திரும்புவாங்களா அப்படின்னா இன்றைய தினம் வரக்கூடிய விஷயங்களை வைத்து FII வந்து இந்திய பங்கு சந்தையில் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நிப்டியை பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. உடனேயே நேற்று தினம் போல உடனேயே இந்த லோ 25,275.35 அது மாதிரி இம்மீடியட்டா வந்து பார்த்தோம்னா ஒரு 9:40க்கே இன்றைய தினத்தினுடைய ஹை 25,346.50 கிட்டத்தட்ட ஒரு 71 புள்ளிகள் தான் இன்னைக்கு வந்து ஒரு வாலட்டைல். பட் ஒரு வாலட்டைலா இருந்தது. மறுபடியும் ஒரு 2 மணிக்கு பார்த்தோம்னா மார்க்கெட்ல வந்து ஒரு சரிவு வந்தது. மறுபடியும் அதை ஈடு கொடுத்து 25,330 சந்தைகள் முடிவடைந்திருக்கிறது. நிப்டி பார்த்தோம்னா இன்ச் பை இன்ச் போயிட்டு இருக்கு, மேலதான் மூவ் ஆயிட்டு இருக்கு. நாம் நேற்றைய தினம் சொன்னோம், ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லியிருக்கோம், நிப்டி வந்து இந்த 25,500 அப்படிங்கிற அந்த ஜேர்னியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மெயினா அந்த ஸ்ட்ரென்த் ஆன் ரொட்டேஷனல் பையிங் பார்த்தீங்கன்னாக்க இப்போ செக்டரில் மாறி இருக்கிறதுனால, ஸோ ஒவ்வொரு செக்டர்லையும் இந்த சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கிறதுனால நிஃப்டி கொஞ்சம் மேலே எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல நிஃப்டியை பொறுத்தவரை சப்போர்ட்னு இப்போ பார்த்தோம்னா 25,204 மற்றும் 25,150 இருக்கக்கூடும். நிஃப்டி ஃபியூச்சர்னுடைய வால்யூம் பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூமும் பிலோ ஆவரேஜ் தான் இருக்கு. அது மாதிரி கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல வரக்கூடிய லோவை வந்து திருப்பி டச் பண்ணவே இல்லை. ஸோ தட் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் மார்க்கெட் அந்த புல் மூவ்ல இருக்கிறதுக்கு நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தோம்னா இன்றைய தினம் டோட்டலா வந்து நம்மளுடைய சந்தைகள் வந்து 91 புள்ளிகள் ஏறி இருக்கிறது. இன்றைய தினம் ஹைலோ பார்த்தீங்கன்னாக்க வெறும் 71 புள்ளிகள். அது மாதிரி அந்த டிஃபரன்சஸ் இருந்தாலும் மார்க்கெட் ஸ்டில் அந்த புல் மூவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நாளை தினமும் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.